தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விஞ்சியிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு மிஞ்சினோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து வர உள்ள திராவிட மாடல் ஆட்சி 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தனிநபர் வருமான குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிடித்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவிட்டிருந்த நிலையில் அந்த எக்ஸ் தள பதிவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விஞ்சினோம் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு மிஞ்சினோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் 2ஆம் இடத்தை பிடித்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் அதனை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விஞ்சியிருக்கிறோம் என்றும் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு மிஞ்சினோம் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தனிநபர் வருமான குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிடித்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவிட்டிருந்தார். அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் எக்ஸ் தள பதிவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை இட்டிருக்கிறார். அடுத்து வர இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியிலும் முதல் மாநிலமாக நாம் உயர்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விஞ்சியிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு மிஞ்சினோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில வாரியாக தனிநபர் வருமானம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் திரையில் பார்க்கிறோம். அதில் 2வது இடத்தில் 1.96 லட்சத்தோடு தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சுட்டிக்காட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தற்போது அமைச்சரினுடைய அந்த பதிவை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.